தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்புளிச்சாம்பட்டி கிராமத்தில் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி ஒன்று உள்ளது. 51 மாணவர்கள் படிக்கும் அந்த பள்ளியில் குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தொட்டி முற்றிலும் பழுதடைந்த நிலையில் இருப்பது பெற்றோர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் அது இடிந்து விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் நீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதால் நீரில் பாசி மற்றும் அழுக்கு தேங்கி மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. அந்த உறைவிட பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள் இரவு நேரங்களில் தங்கள் ஊர்களுக்கு செல்வதால் பள்ளி வளாகம் சமூக விரோதிகளின் தங்கும் இடமாக மாறி மது அருந்துதல் போன்ற சம்பவங்களும் நடைபெறுவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மாணவர்களின் கல்வி சூழல் பாதிக்கப்படுகிறது. இதுகுறித்து தலைமை ஆசிரியர் பெரியசாமி தெரிவிக்கையில், நான் இந்த ஆண்டு மே மாதமே ஓய்வு பெற்றுவிட்டேன். இருப்பினும் எனது பணிக்காலத்தை நீட்டித்துள்ளனர். இந்த அவலங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை என்பது போல அலட்சியமாக பதிலளித்துள்ளார். அவரின் இந்த பேச்சு பெற்றோர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முன் பழுதடைந்த நீர் தொட்டியை அகற்றி உறைவிட பள்ளி ஆசிரியர்கள் பள்ளியிலேயே தங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.